தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றம். புதிய தலைமை செயலாளராக சாய்குமாரை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டுள்ளார். ஆயுதப்படை பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்குகிறது. மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கேரளா மற்றும் அசாம் மாநிலங்களிலும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. நாளை பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பணம், பரிசு பொருள், பறிமுதல், பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். நாளை மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தொகுதி மறுவரை பற்றி மத்திய அரசு ரகசியம் காப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என தெரிவித்துள்ளார். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் மக்கள் கஷ்டப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நெல்லையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சார வாகனத்தில் விஜய் ஏறியதுமே தவிக தொண்டர்கள் கட்சி துண்டை சுழற்றி ஆர்ப்பரித்தனர். கரூர் சம்பவத்தில் தம் மீது பழி போட்டதாகவும் ஜனநாயகன் முடக்கி அச்சுறுத்தியதாகவும் விஜய் கூறினார். தம்முடன் இருந்தவர்களை வைத்தே தேர்தல் நேரத்தில் அவதூறு பரப்பியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தவிக தலைவர் விஜய் ரோட் ஷோ சென்று வாக்கு சேகரிப்பு. தச்சநல்லூரில் ரோட் ஷோவின் போது சிறுவனை தோளில் தூக்கி வைத்து விஜய் உற்சாகம். நெல்லையில் விஜய் ரோட் ஷோவின் போது அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் விபத்தில் சிக்கினர். அடுத்தடுத்து 3 இடங்களில் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து இளைஞர்கள் காயமடைந்தனர். நடிகர்கள் பின்னால் சென்று கீழே விழுந்து காயப்பட்டால் அது உங்களுக்கு தான் ஆபத்து என்று இளைஞர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அறிவுரை கூறியுள்ளார். படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள், போதை பழக்கம் உள்ளவர்களிடம் பழகாதீர்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். முதல்ல படிக்கிற டயத்தில் படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கும். அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க இதில் அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். முதல்ல உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தேமுதிகவில் இருந்து நடிகர் மீசை ராஜேந்திரன் விலகுவதாக அறிவிப்பு. 31 ஆண்டுகளாக விஜயகாந்த் நற்பணி மன்றத்திலும் 20 ஆண்டுகளாக தேமுதிக கட்சியிலும் இருந்த நிலையில் விலகல். அமெரிக்கா ஈரான் இடையே 2 வார காலம் போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்பாட்டை எட்டியுள்ளது.
தங்களின் கோரிக்கைகளை அமெரிக்கா பரிசீலிப்பதாக கூறியதால் ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் சம்மதித்துள்ளது. போர் நிறுத்தம் அமலாகியுள்ள நிலையில் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்வதற்கான அவசர எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. எல்பிஜி சிலிண்டர் போதுமான அளவு கையிருப்பு உள்ளது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை விளக்கமளித்துள்ளது. ஈரான் போர் நிறுத்தத்தை இந்தியா வரவேற்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்தை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2720 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 14,200 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்காசியாவில் போர் நிறுத்தம் அமலானதால் அடுத்த சில நாட்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை மேலும் அதிகரிக்கும். நடப்பாண்டில் இந்தியாவின் தங்கம் இறக்குமதி 800 டன்னாக அதிகரிக்கும் என்று தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் கூறியுள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.25 விழுக்காடாக தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்திய பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வன்முறை அச்சுறுத்தல் இல்லாத வகையில் தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு தேர்தல் ஆணைய எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லா சுற்றுவட்டார பகுதிகளில் மீண்டும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. திரும்பும் திசையெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல் பனி படர்ந்து காணப்படுகிறது. அல்லு அர்ஜுன் இயக்குனர் அட்லி கூட்டணியில் உருவாகும் படத்திற்கு ராகா என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அல்லு அர்ஜுனின் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் டைட்டில் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது.